வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மார்கழி தை மாதம் வந்துட்டாலே நம்ம கை காலெல்லாம் அடடடா போங்க வெள்ளை வெள்ளையர்னு தான் இருக்குங்க, வெள்ளைக்காரி மாதிரி. பார்த்திங்கன்னா ட்ரை சீசனும் அந்த வர பனியும் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதனால் பாப்பா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, கடலைப்பருப்பும் பாசிப்பயிறு மட்டும் போட்டு எக்கு வந்து வெள்ளை முட்டை மட்டும் சேர்த்து அது வந்து குளியல் பொடியை அரைச்சி ரெடி பண்ணி போட்டுட்ருந்தேன். ஆனால் அன்றைக்கி வந்துட்டு ஒரு டெத்துக்காக ஊருக்கு போயிருந்தேங்க, சிறுக்கிழந்த வரைக்கும் போயிருந்தோம். ஆவாரம்பூ செடி தானுங்க போகிற வழியில் எல்லாமே 2 சைடுமே. ஸோ போகிறப்பவே மச்சாங்கிட்ட சொல்லிட்டேன், மச்சான் கண்டிப்பாக இங்கே திரும்ப வரும்போது நீங்கள் இந்த இடத்துல வண்டி நிறுத்தியே ஆகணும், நான் ஆவாரம்பூ வந்து பொறிச்சே ஆகணும் பாப்பாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ரிட்டன் வரும்போது அந்த இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரு கவர் ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். அன்றைக்கே வெயிலில் காய போட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டுருங்க. இப்போ குளியல் பொடி அரைக்கிறதுக்கு பாசிப்பயிறு எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு வெள்ளை முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா கலக்கி வெயிலில் காய வச்சுக்கிட்டுங்க. தனியாக வந்துட்டு இன்னொரு பிளேட்லேயே கடலைப்பருப்பு வந்துட்டு 2 கப்பு போட்டு அதையும் வந்துட்டு காய வச்சாச்சுங்க. 1 கப்பு பச்சரிசி எடுத்துங்க, அதை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு துணியில் வச்சு உலர்த்தி காய வச்சுட்டுங்க. அக்கா ஊர்லேருந்து நாட்டு ரோஸும் பன்னீர் ரோஸும் கொடுத்து விட்ருந்தாங்க. அதையும் முன்னாடியே வந்துட்டு நிழலில் உலர்த்தி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதில் 2 கைப்பிடி அளவு சேர்த்துட்டேங்க. கூடவே வந்து வெட்டி வேறு, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், ஆரஞ்சு தோல் சேர்த்து மிக்ஸி ஜார்லேயே நல்லா நைஸாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஆற வச்சுட்டேங்க. நல்லா காற்று போகாத மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நல்லா வாசனையாக கம கமன்னு இருந்துச்சுங்க.